சில சமயம் ரொம்ப பெரிய பாடங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கதைகளுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? வாங்க, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட 4 தமிழ் கதைகளை பத்தி பார்க்கலாம். ஒற்றுமைனா என்னன்னு, அது நமக்கு எவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குதுன்னு பாப்போம். இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா கதைகளோட மையக்கரு. நாம தனியா இருக்கும்போது ஏன் தடுமாறுறோம், ஆனா ஒன்னா சேர்ந்தா எப்படி ஜெயிக்க முடியுது? வாங்க, முதல் கதையில இதுக்கு பதில் இருக்கான்னு தேடலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம முதல் கதை ஒரு குட்டி எலிய பத்தினது. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதோட வீட ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆனா அந்த பெரிய ஆத்தை எப்படிங்க கடக்கிறது? பாவம், அதோட சின்னஞ்சிறு கால்களுக்கு இது ரொம்பவே பெரிய சவால். இங்கேதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. நல்லா கவனிங்க. அந்த எலி நேரா போய் உதவி கேட்கல. அதுக்கு பதிலா அந்த கொக்கோவோட கர்வத்தை லேசா தூண்டிவிட்டு அது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு. இது சும்மா உதவி கேட்கறதில்ல, இது ஒரு பக்காவான பிளான். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது இதுதான். உண்மையான ஒத்துழைப்புங்கிறது வெறும் உடல் பலத்தை பத்தினது இல்ல, மத்தவங்களோட மனச புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம இலக்க அடையிறது. சொல்லப்போனா இது ஒரு பிரெயின் கேம் மாதிரி. தந்திரத்தால ஒரு பிரச்சனைய தீர்த்தோம். ஆனா சில சமயம் தந்திரத்தை விட ஒற்றுமையோட பலம் ரொம்ப பெருசா இருக்கும். வாங்க அடுத்த கதைக்கு போலாம். இதுல ஒரு நாய் அதுக்கு ரொம்ப பிடிச்ச எலும்பு துண்ட சாக்கடையில தவற விட்டுருச்சு. இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் தெம்பான நாய்கள் ஒவ்வொன்னா முயற்சி பண்ணி தோத்து போகுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சின்னஞ்சிறிய எறும்புகள் ஒன்னா சேர்ந்த ஒரு சங்கிலி மாதிரி நின்னு அந்த எலும்ப அசால்ட்டா தூக்கிடுச்சு. பலத்தால முடியல, ஆனா ஒற்றுமை சாதிச்சு காட்டிடுச்சு. அந்த எறும்புகள் சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த நாய்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம தனியா போராடும்போது எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் சில சமயம் தோத்து போக வாய்ப்பிருக்கு இல்லையா? இதுதாங்க 2வது கதையோட மொத்த சாரமும். முதல் கதையில தந்திரத்தோட சக்தியை பார்த்தோம். இப்போ இங்க ஒன்னா சேர்ந்தா வர்ற உடல் வலிமையோட ஆற்றலை பாக்குறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரால தூக்க முடியாத பொருளை 10 பேர் சேர்ந்து ஈஸியா தூக்குற மாதிரி தான். இதுவரைக்கும் நாம தந்திரம், பலம் இதையெல்லாம் வச்சு எப்படி ஜெயிக்கலான்னு பார்த்தோம். ஆனா ஒரு சமூகம்ங்கிறது சும்மா ஜெயிக்கிறது மட்டும் இல்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற கருணையும் தானே. நம்ம அடுத்த கதை தாமோன்னு ஒரு நல்ல மனசுக்கார விவசாயிய பத்தினது. இங்க நடந்தது வரிசையா பாருங்க. ஒரு அம்மா யானையோட கண்ணீரை பார்த்ததும் நம்ம தாமோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, எந்த சுயநலமும் இல்லாம உடனே உதவி செய்ய ஓடுறாரு. இதுதானே உண்மையான மனிதாபிமானம். அந்த வனத்துறை அதிகாரி தாமு கிட்ட சொன்ன இந்த வார்த்தைகள் நமக்கும் தான். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு எவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. கருணைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது செயல்ல தெரியணும். தந்திரம், பலம், கருணை, இது மூணுமே ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இது மட்டும் போதுமா? ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா நினைச்சு வச்சிருக்கிறத மாத்திக்காத வரைக்கும் உண்மையான ஒற்றுமை சாத்தியமா? வாங்க நம்ம கடைசி ஆனா ரொம்ப நுட்பமான கதைக்குள்ள போகலாம். இதுதான் கதையோட திருப்புமுனை. அவங்க ரொம்ப வெறுத்த அதே காகங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறத பார்த்ததும் அந்த பாட்டி மனசுல இருந்த தப்பான எண்ணங்கிற சுவர் அப்படியே உடைஞ்சு போகுது. அவங்க பார்த்த தோற்றத்தையும் தாண்டி ஒரு ஆழமான உண்மைய உணர்றாங்க. அந்த பாட்டியோட இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு வருத்தம், எவ்வளவு பெரிய புரிதல் இருக்குன்னு பாருங்க. அவங்களோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல வெறுக்கப்பட்ட உயிரினங்கள் இப்போ ரொம்ப மரியாதைக்குரியதா மாறிடுச்சு. இதுதான் ஒற்றுமையோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடாம அவங்க மனச பாக்குறது. எங்கெல்லாம் நம்ம வித்தியாசங்களை பாக்குறோமோ அங்கெல்லாம் ஒரு பாலத்தை கட்டுறது. இதுதான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். சரி, இப்போ இந்த 4 கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். தந்திரம், பலம், கருணை, அப்புறம் தப்பான எண்ணங்களை தூக்கி போடுறது. இது 4ம் சேர்ந்து எப்படி ஒரு சூப்பரான சமூகத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 4 குணங்களும் ஒரு மரத்தோட 4 முக்கியமான கிளைகள் மாதிரிதான். தந்திரம் இல்லாம பலம் இருந்தா பிரயோஜனம் இல்ல. கருணை இல்லாம தந்திரம் இருந்தா அது ஆபத்து. தப்பான எண்ணங்கள் மனசுல இருந்தா இது எதுவுமே ஒரு சமுதாயத்தை ஒன்னா சேர்க்காது. இது எல்லாம் சேரும்போதுதான் உண்மையான ஒற்றுமை உருவாகும். பாருங்க, இதெல்லாம் தனித்தனி பாடங்கள் கிடையாது. ஒரு கட்டிடத்தோட அஸ்திவார மாதிரிதான் இந்த 4 தூண்களும். ஒன்னு பலவீனமா இருந்தாலும் மொத்த கட்டடமும் விழுந்துடும். அதே மாதிரிதான் ஒரு நல்ல சமூகத்துக்கு இந்த 4 குணங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். இந்த பழங்கால கதைகள் சொல்ற பாடங்கள் நம்மளோட இன்னிய சிக்கலான உலகத்துக்கு எப்படி பொருந்தது? உங்க வாழ்க்கையில
உங்க சமூகத்துல இந்த ஒற்றுமையோட சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.